தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில். விருச்சிக ராசிக்காரர்களை நம்பி கெட்டவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களை நம்பாம கெட்டவர்கள் தான் பலரும் இருப்பார்கள். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு வழிதாங்க கூடலையே, சிறு வழிதாங்க கூடலையே. இடியே ஆனாலும் தாங்கிக் கொள்ளும் இதயம் படைத்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடர் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியாகி இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் குரு பகவானால் ஒரு 10% தான் நன்மை, மீதி 90% கெடுமையே. அதனால தான் இயற்கை ஜோதிடத்தில் பாசிட்டிவா சொல்ல வேண்டும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது என்பதற்காகவே விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி போடவே இல்லை. ஆனால் தற்போது அதிசார குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வருகிற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேல டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நீடிக்கும். இது எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், விடாம் வச்சு செய்து கொண்டிருக்கிற தரித்திரம், அந்த தரித்திரத்துக்கு ஓய்வெடுத்து தூங்க போற நேரத்துல, தரித்திரம் விலகிற நேரத்துல கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 மாத காலம் உங்களுக்கு பொன்னாக அமைய போகிறது. ஆனால் கடந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரை எண்ணிலடங்காத அவமானங்கள், எண்ணிலடங்காத தோல்விகள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஊரே எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். இவர்களுடைய நிம்மதியெல்லாம் என்னவென்றால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள். விருச்சிகத்தில் பிறந்த 90% பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னுடைய பிள்ளைக்குட்டி தான், என்னுடைய மனைவி தான் என்னுடைய சொத்து என்று சொல்வார்கள். ஆனால் அப்படியாப்பட்ட கேரக்டர்கள் கூட உங்களை இந்த காலத்தில் வெற்றி செஞ்சிருப்பார்கள். பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம், உங்களுடைய உணர்வுகளை உணராமல் போயிருக்கலாம். அதே போல் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய மனைவி, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மனைவி, அவரும் இந்த காலத்தில் உங்களுடைய லட்சிய பாதைக்கு கை கொடுக்காமல் போகலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் அந்த முடிவில் மாற மாட்டார்கள். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், குரு வசிக்கக்கூடிய ஸ்தானம். ஆக இவருடைய 2ஆம் இடம் தனுசு ராசி என்பதால் அதனுடைய குரு பகவான் வசிக்கும் இடமாக இருப்பதால் இவர்கள் எப்பொழுதுமே சொத்து அழிந்தாலும் சொல்லழிய மாட்டார்கள். கொடுத்த வாக்கை திருப்பி வாங்குற பழக்கமே இவர்களுக்கு கிடையாது. அதனால்தான் இவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் யார் எதிர்த்தாலும் சரி, இவர்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால், தன் குடும்பத்தில் உள்ளவர்களை இவர்களை சந்தேகித்தாலும், மானக்கேடு செய்தாலும், கொடுத்த வாக்கையும் எடுத்துக்கொண்ட லட்சியத்தையும் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஆனால் இதை பார்ப்போர் கண்களுக்கு பிடிவாதக்காரன், முரட்டுக்காரன், பொறாமைக்காரன், பேராசைக்காரன் என்றெல்லாம் சொல்லலாம். அதற்கு சரியான காரணம் என்னவென்றால், இந்த விருச்சிக ராசி ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம் என்றால் நிதானம், பொறுமை, நம்பிக்கை, நேர்மை என்று அர்த்தம்.